வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. எல்லா புகழும் அந்த ஆறுமுகனுக்கே. முருகப்பெருமானின் அறுபடை வீடுகளிலும் உலகெங்கும் உள்ள முருகன் கோயில்களிலும் மிகச் சிறப்பாக கொண்டாடப்படும் திருவிழா தைப்பூசம். 2026ஆம் ஆண்டில் இந்த உன்னதமான நாள் எப்போது வருகிறது என்பதை இந்த வீடியோவில் விரிவாக பார்ப்போம். 2026ஆம் ஆண்டு தைப்பூச திருநாள் பிப்ரவரி மாதம் 1ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை 1/2/2026 அன்று கொண்டாடப்பட உள்ளது. இது தமிழ் மாதமான தை மாதம் 19ஆம் தேதி வருகிறது. ஞாயிற்றுக்கிழமை விடுமுறை நாள் என்பதால் பக்தர்கள் அதிக அளவில் பழனி, திருத்தணி போன்ற தலங்களுக்கு செல்ல திட்டமிட இது சரியான சமயம். 2026ஆம் ஆண்டு தைப்பூச திருவிழாவிற்கான நட்சத்திரம் மற்றும் திதி குறித்த துல்லியமான நேரங்கள் இதோ. ஒரு முருக பக்தராக வழிபாட்டை தொடங்க இந்த நேரங்கள் மிகவும் முக்கியம். பஞ்சாங்க கணிப்புப்படி பிப்ரவரி 1 அதிகாலை 1:53 AM மணிக்கு தொடங்கி அதே நாள் இரவு 11:58 PM மணி வரை பூசம் நட்சத்திரம் இருக்கிறது. இதன் மூலம் பிப்ரவரி 1ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை நாள் முழுவதும் பூசம் நட்சத்திரம் நிறைந்திருக்கிறது என்பது குறிப்பிடத்தக்கது. 3. பௌர்ணமி திதி விவரம். அடுத்ததாக மிக முக்கியமான பௌர்ணமி திதி எப்போது தொடங்குகிறது என்று பார்ப்போம். பௌர்ணமி திதியானது பிப்ரவரி 1 அதிகாலை 5:52 தொடங்குகிறது. இது மறுநாள், அதாவது பிப்ரவரி 2ஆம் தேதி திங்கட்கிழமை அதிகாலை 3:38 வரை நீடிக்கிறது. இந்த திதி மற்றும் நட்சத்திர நேரங்களை கணக்கிட்டு பார்க்கும்போது பிப்ரவரி 1 தேதி அதிகாலை 6 மணிக்கு மேல் நீங்கள் வழிபாட்டை தொடங்குவது மிகவும் விசேஷமானது. நீங்கள் காவடி எடுப்பவராகவோ அல்லது விரதம் இருப்பவராகவோ இருந்தால் பிப்ரவரி 1 ஞாயிற்றுக்கிழமை அன்று சூரிய உதயத்திற்கு முன்பே நீராடிவிட்டு பௌர்ணமி தொடங்கும் 5:52 மேல் முருகப்பெருமானுக்கு வழிபாடுகளை செய்யலாம். ஞாயிற்றுக்கிழமை விடுமுறை நாள் என்பதால் கூட்ட நெரிசலை தவிர்க்க இப்போதே உங்கள் பயணங்களை திட்டமிட்டுக் கொள்ளுங்கள். ஆன்மீக முக்கியத்துவம். தை மாதத்தில் வரும் பூசம் நட்சத்திரமும் பௌர்ணமி திதியும் இணையும் இந்த நாளில்தான் அன்னை பார்வதி தேவி முருகப்பெருமானுக்கு ஞானவேல் வழங்கியதாக புராணங்கள் கூறுகின்றன. தீய சக்திகளை அழித்து நன்மையை நிலைநாட்டிய இந்த நாளில் முருகனை வழிபடுவது நமது வாழ்வில் உள்ள தடைகளை நீக்கும் என்பது நம்பிக்கை. விரதம் மற்றும் வழிபாடு. இந்த நாளில் காவடி எடுத்தல், பால்குடம் சுமத்தல் மற்றும் பாதயாத்திரை செல்வது முருக பக்தர்களின் வழக்கம். நீங்கள் 2026 தைப்பூசத்திற்கு மாலை அணிந்து விரதம் இருக்க திட்டமிடுகிறீர்கள் என்றால் இப்போதே அதற்கான முன்னேற்பாடுகளை செய்து கொள்ளுங்கள். பிப்ரவரி 1ஆம் தேதி பௌர்ணமி காலை தொடங்கி மறுநாள் வரை இருப்பதால் வழிபாட்டிற்கு மிகவும் உகந்த நாளாக இது அமையும். இந்த தகவல் உங்கள் நண்பர்களுக்கும் முருக பக்தர்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கும் என நம்புகிறேன். மறக்காமல் இந்த வீடியோவை பகிருங்கள். நீங்களும் முருகனை தரிசிக்க தயாராகிவிட்டீர்களா? கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் ஓம் முருகா என்று பதிவிடுங்கள். மேலும் பல ஆன்மீக தகவல்களுக்கு நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். கந்தனுக்கு அரோகரா.